இல்லை கல்யாணம் நடத்தினவன் மேலே தப்பா? கல்யாணம் இத்தனை பேர் வருவான்னு சொல்லாமல் நேரம் இழுத்து இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும்னாக்கா நான்லாம் சமத்துவ நீதி, நாங்கள் அந்த நீதி எல்லா டைமும் எனக்கு ஒன்று தான்னு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து கல்யாணத்தை நடத்தினவன் அங்கே தண்ணி கிண்ணி சோறெல்லாம் சரியாக வராமல் பண்ணினவன் மேலே தப்பா? இதில் என்ன சொல்லுவீங்களோ? உன் உறவினர்களுக்கு இப்படி பண்ணினா உன் உறவினர்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்களோ அங்கே சொல்லுங்கள். மக்கள் சக்தி சேனல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் கொடுக்கும். அதாவது இந்த இது நல்லதுன்னா அதை நல்லதுன்னு சொல்லும், கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லும், நகைச்சுவை சொல்லும், பாடல்கள் பாடும். அருமையான மக்கள் சக்தி சேனலோட பயணிச்சிங்கன்னா உங்களுடைய நேரம் பொழுதும் போகும், அது வேஸ்ட்டாக இல்லாமையும் போகும். அதனால மக்கள் சக்தி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு குடும்பம் தன்னுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குதுன்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணுது. அந்த குடும்பம் நல்ல பணக்கார குடும்பம். அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க. போய் அவங்க தான் மண்டபத்தை போய் பார்க்குறாங்க. எத்தனை பேர் தன்னுடைய சொந்தக்காரங்க, நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர்லாம் சேர்ந்து எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படின்ட்டு அந்த பெரிய தொழிலதிபர் குடும்பம் தன்னுடைய எம்ப்ளாயீஸ் இவங்கெல்லாம் எத்தனை பேர் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத கணக்கு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற இடமா போய் மண்டபமாக பார்க்குது. கல்யாண மண்டபமாக போய் பார்க்குறாங்க. கல்யாண மண்டபத்தில் சொல்கிறாங்க, எங்கள் சொந்தக்காரங்கள்லாம் ஒரு 1200 பேர் வருவாங்க, ரிசப்ஷனுக்கு ஒரு 600 பேர் வருவாங்க, கல்யாணத்துக்கு ஒரு 1200 பேர் வருவாங்கன்னு சொல்லி போய் புக் பண்ணுறாங்க. அந்த மண்டபத்து ஓனர் அதுக்கு ஏற்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி ஏசி போட்டு லைட்டு போட்டு சீரியல் லைட்ஸ் போட்டு எல்லாம் பண்ணி அதுக்கு காசு அட்வான்ஸ் வாங்கி எல்லாம் பண்ணிடுறாங்க. அட்வான்ஸ் பணத்தை கொடுத்துட்றாங்க. மண்டபத்தில் இது கல்யாணம் நடக்குது, ரிசப்ஷன் நடக்குது, நல்லா நடந்துருச்சு. முதல் நாள் ரிசப்ஷன் நல்லா நடந்துருச்சு. மறுநாள் கல்யாணம் நடக்கிறது. அதே கும்பல் 1600 வந்த இதில் நல்லா நடந்துருச்சு. 1200 இப்போ கல்யாணம் போது இவங்க ஏதோ பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணுறேன்னு லேட்டாக்கி, பையனுக்கு அலங்காரம் பண்ணுறேன்னு லேட்டாக உட்காந்து அவங்கெல்லாம் பண்ணுற கல்யாணம் கரெக்டாக இந்த நேரத்தில் இருக்கணும்னு சொல்கிற மாதிரி பண்ணுற கல்யாணம் இல்லை. அவங்கெல்லாம் சமத்துவ கல்யாணம் எப்போ வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் அந்த டயத்தை லேட்டாக்கி அந்த வராங்க. உள்ள சொந்தக்காரங்க, நண்பர்கள், அவங்களோட ஊழியர்கள் அத்தனை பேரும் உட்காந்துட்டு அதில் வந்தவங்கள்லாம் சாப்பிட்டதை அங்கே தூக்கி போட்டுட்டு இங்கே தூக்கி போட்டுட்டு இதை பிடிச்சி இழுத்து ஒழுங்காக மூச்சு விட முடியல, ஏசி சரியில்லைன்ட்டு அங்கேருந்து கதவை திறந்து உடச்சி அது மேலே ஏறி நின்று எல்லாம் பண்ணி அந்த மண்டபத்துலேருந்து வெளியில் வரத்துக்குள்ளேயும் மெயினாக போனது முடியாமல் குழந்தைகளும் பெண்களும் தான். இப்படியானா இப்போ அந்த மண்டப ஓனரை அலோவ் பண்ணி உன்னை உள்ள கல்யாணம் பண்ணுன்னு சொன்ன ஓனரை திட்டுவோமா, இல்லை அந்த கல்யாணத்துக்கு இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி 1200 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மண்டபத்தில் அவனோட எல்லா பேரும் அந்த சோத்துக்காக 2500 பேராக குவிஞ்சானாக்க அந்த மண்டப ஓனர் மேலே தப்பா, இல்லை கல்யாணம் நடத்தினவன் மேலே தப்பா? கல்யாணம் இத்தனை பேர் வருவான்னு சொல்லாமல் நேரம் இழுத்து இந்த நேரத்தில் கல்யாணம் நடக்கும்னாக்கா நான்லாம் சமத்துவ நீதி, நாங்கள் அந்த நீதி எல்லா டைமும் எனக்கு ஒன்று தான்னு ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து கல்யாணத்தை நடத்தினவன் அங்கே தண்ணி கிண்ணி சோறெல்லாம் சரியாக வராமல் பண்ணினவன் மேலே தப்பா? இதில் என்ன சொல்லுவீங்களோ? உன் உறவினர்களுக்கு இப்படி பண்ணினா உன் உறவினர்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்களோ அங்கே சொல்லுங்கள்.